செய்ய ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள் காளியம்மன் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். அவ்வாறு செல்லும் போது எலுமிச்சை பழம் எடுத்து செல்ல வேண்டும். எடுத்து செல்லும் அந்த எலுமிச்சை பழத்தில் எந்த ஒரு புள்ளியும் இல்லாத எலுமிச்சை பழமாக இருக்க வேண்டும். நாம் கோவிலுக்கு சென்ற பிறகு அங்கு இருக்கும் திரிசூலத்திற்கு முன்பாக நின்று கொண்டு காளியம்மனை மனதார நினைத்து கையில் இருக்கக்கூடிய எலுமிச்சை பழத்தை வைத்து உங்களுடைய தலையை வலது புறமாக 3 முறையும் இடது புறமாக 3 முறையும் சுற்ற வேண்டும். இவ்வாறு சுற்றி முடித்த பிறகு நீங்கள் நின்ற இடத்தை விட்டு சற்று விலகி நின்று அந்த எலுமிச்சை பழத்தை திரிசூலத்தின் நடுவில் குத்திவிட வேண்டும். பிறகு காளியம்மனை மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். இவ்வாறு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எலுமிச்சை பழத்தை வைத்து இந்த முறையில் நாம் பரிகாரம் செய்ய நம்மை சுற்றி இருக்கும் எதிர்மறை ஆற்றல், தரித்திரம் எல்லாம் விலகி வாழ்க்கையில் ஒளி வீசுவதை பார்க்க முடியும். வீட்டுக்கு அருகில் காளியம்மன் கோவில் இல்லை என்றாலும் அம்மன் ஆலயம் சென்று இந்த பரிகார வழிபாடு செய்யலாம். ஆன்மீகத்தில் எலுமிச்சை பழம் என்பது சக்தி வாய்ந்த ஒன்றாக கருதப்படுகின்றது. எலுமிச்சை பழத்திற்கு எப்பேற்பட்ட தீய சக்திகளையும் அழிக்கும் சக்திகள் உண்டு. ஆதலால் இந்த வழிபாட்டை மனதார செய்யுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கும் கெட்ட சக்திகள் எல்லாம் அடியோடு விலகுவதை காண முடியும் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.